வணக்கம், வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் சோலார் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சோலார் பம்பு, ஆஃப் கிரிட், ஆன் கிரிட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயோகேஸ் பிளான்ட், அதாவது சாண எரிவாயு கலன் அமைக்கிறது எப்படிங்கிறத பற்றி நல்லா விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பயோகேஸ் பிளான்ட்டு, ஃப்ளோட்டிங் டைஜஸ்டர்னு சொல்லுவோம். இது சாணம் யூஸ் பண்ணி கேஸ் கலெக்ட் பண்ணுறது. இது நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தா சேம் அதே தான். வீட்டில் எல்லாரும் வீட்டுக்கு பின்னாடி மாடு வச்சு அதை அந்த சாணத்தை யூஸ் பண்ணி அதிலிருந்து கேஸ் கலெக்ட் பண்ணி குக்கிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ் பண்ணி ஃபைபர் மெட்டீரியலில் கொடுத்துட்ருக்கோம். ஃபைபர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஈஸியாக போர்ட்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைஃப் ரொம்ப அதிகம் வரும். இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 to 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வரும் உங்களுக்கு. இது வந்து வெயில்லையும் மழையிலையும் எதுவுமே ஆகாமல், கரப்ஷன் ஆகாமல் உங்களுக்கு நல்லாவே லைஃப் வரும். இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க பான்செக்கர்ஸ் உமன்ஸ் காலேஜில் பின்னாடி கேன்டீனில் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து மொத்தம் 1000 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்மக்கிட்ட டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500, 1000, 1500, 200, 2000, 3000 லிட்டர் இந்த கெப்பாசிட்டி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. இதே கமர்ஷியல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 லிட்டருக்கு மேலே, அதாவது 5000 லிட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாணமும் தண்ணியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:1 ரேஷியோ. அதாவது 1 கிலோ சாணத்துக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண, ஏன்னா இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து கேஸ் வந்து இதுலேருந்து கிடைக்கும். நீங்கள் மெயினாக இதுலேருந்து கிடைக்கிற கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் மீத்தேன் தான். மீத்தேன் அது இல்லாமல் அதர் பார்ட்டிகல்ஸும் இதில் இருக்குது. மியூத்தனோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% இருக்கும். பேலன்ஸ் இருக்க 60%ல வாட்டர் மாலிகுல்ஸ், சல்ஃபர், ஸோ இந்த மாதிரியான அதர் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டைஜஸ்டர். அதாவது ஃப்ளோட்டிங் டைஜஸ்டர் என்னங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள சாணம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் தண்ணி விட்டுருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த தண்ணியில் இந்த ட்ரம்மை வச்சு நம்ம வந்து மேலேருந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இது மிதக்கும். உள்ள ஃபெர்மெண்டேஷன் ஆகி உள்ளே இருக்க பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க சாணத்தை வந்து சாப்பிட்டு அதுலேருந்து மீத்தேன் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மாட்டின இந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபீடிங் டேங்க், அதாவது உள்ள நீங்கள் உங்களோட ஃபுட் வேஸ்ட்டோ சாணத்தையோ ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணுற ஃபீடிங் டேங்க்கு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் யூனிட் இருக்கும். அது மூலமாக நீங்கள் வந்து இதுலேருந்து கிடைக்கிற ஸ்லரியை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நார்மல் ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு காங்கிரீட் ஸ்லாப் ஒன்று ரெடி பண்ணியிருப்போம். ஒரு 10 kg வெயிட் உள்ள இந்த காங்கிரீட் ஸ்லாபை வந்து அது மேலே வச்சுட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு குக்கிங்க்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கலோரிஃபிக் வேல்யூ நீங்கள் நம்ம கேஸ் சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது மீத்தேனோட கலோரிஃபிக் வேல்யூ, அதாவது ஹீட்டிங் கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவோம், அது எரியிறதுக்கான எரியும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மீத்தேனில் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமமாக கிடைக்கிற கேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இந்த இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே கொடுப்போம். அதில் சாணமும் தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி சீல் பண்ணிவிடுவோம். ஒரு 1 வீக் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 வீக்ஸ் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருந்து பைப் லைன் பண்ணி கேஸ் கனெக்ஷன் கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாரம் கழித்து அதுக்கான இதுதான் இது. ஸோ 1 வீக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் பண்ணியிருக்கோம்.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கீழே இருந்தது, கேஸ் கலெக்ட் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போடுறோம்ல அந்த சாணம் ப்ளஸ் ஃபுட் வேஸ்ட், அது வந்து கலெக்ட் ஆகுறது. இது வந்து நம்ம உள்ளே போடுறதுக்காக யூஸ் பண்ணுற யூனிட். இது கேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், நார்மல் பைப் கேஸ் லைன் தான் பண்ணியிருப்போம். இதனால நீங்கள் வந்து உங்களுக்கு பாதிப்போ இல்லை வந்து கேஸ் லீக்கேஜ் ஆகி அது மாதிரியான எந்த ப்ராப்ளமும் வராது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன் நிறையா இருக்குது. நீங்கள் 500 லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வரும். 1000 லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா 55,000 ப்ளஸ் வந்து டேக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, இன்சுலேஷன், அந்த சார்ஜஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு என்ன யூனிட் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸு எவ்வளோ வரும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும். இப்போ 1 வீக் கழிச்சு அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஜஸ்ட் 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸு கலெக்ட் ஆகி மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆகிட்டு இருக்கு. நம்ம நார்மல் குக்கிங் டைமை விட இதில் குக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா வேஸ்ட்டாக போகிற குப்பையிலேருந்து நமக்கு கிடைக்கிற கேஸ் தானே. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடு வேஸ்ட்டில் ஆரம்பித்து சாணம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.